ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டைட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ் நியூ இயர்க்கு எடுத்த விலாக் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே தமிழ் நியூ இயரை நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லா சூப்பராக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். நானும் நவீனாவும் ஆஸ் யூஷுவல் கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டில் இருந்த கலரை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கோலம் போட்டு முடிச்சாச்சு. நம்ம நியூ இயர் விலாகில் பிளான்டேஷன் பண்ணியிருந்தோம்ல, அது எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நித்திய மல்லி, அரளிப்பூ, இட்லி பூ, இந்த மஞ்சள் பூ எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மஞ்சள் பூவோட பேர் இந்த செடியோட பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Get up, Leo, get up. லியோவையும் நீங்கள் பொங்கல் விலாகில் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லியோவும் நல்லா வளர்ந்துட்டான் இப்போது. லியோவுக்கு ஒரு சில ட்ரைனிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெய்லி இதுதான் வேலை வீட்டில். நானும் ரெடி ஆகிட்டு சாமிக்கு பிரசாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தமிழ் வருஷ பிறப்புக்கு நாங்கள் எப்போவுமே அவலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணுவோம். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போர்ட்டிக்கோலையும் சின்னதாக ஒரு கோலம் போட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் எல்லா ஒர்க்கையுமே ப்ரீவியஸ் டேவே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அன்னைக்கு சாமி கும்பிட்றது, சாமிக்கு ஏதாவது பிரசாதம், ஸ்வீட்ஸ் அது மாதிரி ஏதாவது செஞ்சு படைக்கிறது, அதுக்கு தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் சாமி கும்பிடும்போது. பூஜையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. நியூ இயர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே பண்ணல. இந்த அவலில் ஸ்வீட் பண்ணதுனால அதையே வச்சு எல்லாரும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா செல்ஃபி, ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாமே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லியோவை வச்சு பெரிய ஃபோட்டோ ஷூட்டே நடந்துட்டு இருந்தது. லியோ மடியில் உட்கார வச்சுட்டு அது பாவம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock இருக்கும். வடபழனி கோவில் கிளம்பிட்டோம்.
ரொம்ப லாங்லாம் கிடையாது. நம்ம வீட்லேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் டிஸ்டன்ஸ் தான். போறதெல்லாம் டக்குன்னு போயிட்டோம். ஆனா, அங்க கோவில்ல பார்த்தீங்கன்னா, பயங்கர கூட்டம் இன்னைக்கு. ஏன்னா நியூ இயர் வேற. அது இல்லாம சஷ்டின்றதுனால கியூ வந்து மெயின் ரோட்ல இருந்தே நின்னுட்டு இருந்தது. இத்தனைக்கும் அது ₹100 கியூ தான். அதுவே வந்து பயங்கர கூட்டமா இருந்தது. நல்லா வெயில் வேற. வெயில்ல பாதி நேரம் கொஞ்ச நேரம் நிழல்ல நின்னு சாமி பார்த்துட்டோம். சாமி பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் 2:00 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கியூல இருந்து வெளியில போகறதுக்கும் முடியாது. அதனால வந்து நவீனாவ இந்த கேப்ல போய் பூ வாங்கிட்டு வர சொன்னோம். அவ நல்லா இந்த கேப்லயே நுழைஞ்சு போயிட்டு வாங்கிட்டு வந்து குடுத்துட்டா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் சாமி பார்த்தோம். ஆனா இன்னைக்கு முருகரை வந்து ராஜ அலங்காரத்துல நாங்க பார்த்தோம். ரொம்ப அழகா இருந்தது இன்னைக்கு முருகரோட அலங்காரம் வந்து. நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு வரும்போது கோவில்ல வந்து விஜய் டிவி தீனா வந்திருந்தாரு. அவர் கூட நேஹா நவீனா வந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சிம்பிளா இருந்தாரு. கோவில்ல இருந்து வெளியில வரும்போது ஆல்மோஸ்ட் 2:30 ஆயிடுச்சு. 4 பேருக்கும் நல்ல பசி. அதனால பக்கத்துல இருக்க சரவண பவன் ஹோட்டலுக்கு போயாச்சு. ஹஸ்பண்டும் நானும் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம். வீட்ல இருந்ததுன்னா வீட்லயே வந்து சாம்பார் வச்சு அவியல், பொரியல், பச்சடி எல்லாமே பண்ணியிருப்போம். இன்னைக்கு கோவிலுக்கு வந்ததுனால இவ்வளோ நேரம் கோயில்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஹோட்டல்லையும் சாம்பார், அவியல், பொரியல் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருந்தது சாப்பாடு. நேஹா நவீனா எப்போவுமே நூடுல்ஸ் தான். எனக்கு வந்து இந்த நூடுல்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நூடுல்ஸ்னால் நமக்கு செட் ஆகாது. அதுவும் லன்ச் டைமில் நூடுல்ஸா, வேலைக்கே ஆகாதுன்ட்டு சாப்பாடு சாப்பிட்டாச்சு 2 பேருமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3:00 இருக்கும் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தது. லியோ பார்த்தீங்கன்னா பெடிகிரிலாம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.